ஹலோ இனிமே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்தோஷ். அப்புறம் நீங்கள் பார்க்குறது தான் 3rd எபிசோட். இந்த உலகத்தில் நிறையா போக்கனிமான் இருக்குது, ஆனால் நான் காக் அப்படின்ற போக்கனிமானை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டாக் பிடிச்சேன், ஆனால் அது யாருக்கிட்டேயும் இன்னும் சொல்லலை. என்னோடய சீக்ரெட் வெப்பன் அதுதான். அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ளை நான் பிடிச்சிருக்கேன். அது ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் நான் இன்னும் என்னோடய எல்லா போக்கனிமான் செய்யும் ஸ்ட்ராங்காக்குவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு போக்கனிமான் மாஸ்டர் கூட ஆவேன். அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் இந்த உலகத்தையே மாற்றினவர், எல்லாரோட கனவுகளையும் மாற்றினார். அப்புறம் நான் இந்த எபிசோடில் இன்னும் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அப்புறம் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அப்புறம் இந்த எபிசோட் பேர் 2 தலைவனும் சண்டையில். இவர் தான் ரெயின்போ டீம் பாஸ். ரெயின்போ டீமில் 21 பேர் இருக்காங்க. ஹே ரெயின்போ டீம், இது திருட்டு ஆரம்பிக்கிற நேரம். திருட்ட ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போக்கனிமானும் என்னோடதாக தான் இருக்கணும். ஓகே, நம்ம திருட்டு ஜேர்னியை மியூசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹே, ஸ்டார்ட் த மியூசிக். உடனே ஒரு கை வந்து அந்த காரை தொடுது. அந்த சாங் வந்து நின்றுது. அந்த கை யாருன்னா மாமா தான். வாவ் மாமா, இது செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. நேற்று நீங்கள் இதை சார்ஜ் போட்டதுலேருந்தே இது டிஃப்ரெண்ட்டாக எல்லா வேலையும் செய்யுது. இது என்னோடய ஃபோனாக மாறிடுச்சு. எல்லாமே இதால் பண்ண முடியுது. ஒரு ஸ்மார்ட் ஃபோனால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுது. எல்லா போக்கனிமான் ப்ரொஃபஸரும் இதை பண்ணுவாங்க சந்தோஷ். எல்லாரும் ஃபோனில் பண்ணுவாங்க, ஆனால் உங்ககிட்ட ஃபோன் இல்லையே. அதனால தான் நான் ஒரு கார் கேட்டேன் உங்ககிட்ட. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. அப்படியா? இப்போ இது உன்னோட அனிடெக்ஸ் சந்தோஷ். அனிடெக்ஸா? சூப்பர். ப்ரொஃபஸர்லாம் அனிடெக்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி காரில் சார்ஜ் போட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஓகே. அப்புறம் ஷானா, என்ன மாமா? உனக்கு ஒரு விஐபி பாஸ் வேணும்னு சொன்னல? ஓ ஆமா, நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூப்பர் மாமா. இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சந்தோஷ், நீ ஒரு கார்ட்டூன் பார்ப்பல? நான் நிறைய அனிமி கார்ட்டூன்லாம் பார்ப்பேன். எல்லா கார்ட்டூன் சொல்கிறீங்க மாமா? சின்சான் பாப்பால? நீ சின்ன பையனா இருக்கும்போது நிறைய வாட்டி என்கிட்ட கேட்ப, சின்சான் எப்படி டெய்லி ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பான்னு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதோ இருக்கு. அதை சொல்லிட்டு மாமா டக்குன்னு பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்து தராங்க சந்தோஷ் கிட்ட. வாவ், எவ்வளோ பெரிய கிஃப்டா! அந்த கிஃப்ட்டை சந்தோஷ் வாங்கிட்டான். அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளே இன்னும் 3 கிஃப்ட் இருக்குது. என்ன மாமா இது 3 கிஃப்ட் இருக்குது? ஒன்று அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு, இன்னொன்று அம்மா கிட்ட இருந்து, இன்னொன்று உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. சரி, ஓபன் பண்ணு சந்தோஷ். சந்தோஷ் அம்மாவோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான். உள்ள என்ன இருக்குன்னா, வா, இது சூப்பராக இருக்குமா. ஒரு கூலான ட்ரெஸ், ஜேர்னிக்காக செம்மையாக இருக்குமா. இதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட். நேற்று என்னால் ரெடி பண்ண முடியல, இன்னைக்கு ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்காக தான் இன்னைக்கு உன்னை ஸ்கூல் போகவே சொன்னேன் நான். இட்ஸ் ஓகேம்மா. இன்றைக்கி மட்டும்தான் நான் ஸ்கூல் போகலன்னா என்னால் ஆடினோட ஃபைட்டில் ஜெயிச்சிருக்க முடியாது. என்னோடய ட்ராகன் ஃப்ளையை பிடிச்சிருக்க முடியாது. எனக்குன்னு தனியாக ஒரு சீக்ரெட் வெப்பன் வச்சுருக்க முடியாது. என்னது சீக்ரெட் வெப்பனா? ஓ நோ. என்ன ஆச்சு மாமா? ஷானா, நீ சூஸ் பண்ணியிருந்த போக்கனிமான் வர மாட்டேங்குது. நான் மொத்த ப்ரொஃபஸர் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன், யாருக்கிட்டையும் நீ சூஸ் பண்ண போக்கனிமான் இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? ஐ எம் சாரி. என்ன போக்கனிமான் சூஸ் பண்ணியிருந்த ஷானா? நான் ஒரு டாக் சொல்லியிருந்தேன், அதுக்கு எனக்கு வேணும். நீ வேணா அதை நீ பிடிக்கலாமே. சரி, என்கிட்ட நீ போட்டி போட்டு ஜெயிச்சனா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தருவேன். என்கிட்ட ஒரு போக்கனிமான் கூட இல்லையே, நான் உன்கிட்ட எப்படி சண்டை போடுறது? அதான் நீ ஏதாவது ஒரு போக்கனிமானை பிடிக்கணும். சரி, இந்த உனக்கு கிஃப்ட். வாவ் சூப்பர். மறுபடியும் எனக்கு 3 கிஃப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சந்தோஷ் அப்பாவோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான். அதுலேயும் அதே சேம் ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு. என்ன மாமா இது?
ஆமாம் சந்தோஷ், 3 பாக்ஸ்லேயும் ஒரே ட்ரெஸ் தான் இருந்துச்சு. அந்த சின்சான் ட்ரெஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான். ஒரே மாதிரி 3 இல்லைன்னா இன்னும் நிறைய ட்ரெஸ் அவன் வச்சிருப்பான். அது எனக்கு தெரியும். சரி, என்னோட அடுத்த கிஃப்ட் பாக்ஸ். அதுலயும் அதே ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயே அதே ட்ரெஸ் தான் இருந்துச்சு. இருங்க. ஓ, அதனால தான் 3த்தையும் ஒரே பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆமா, அதை கண்டுபிடிச்சிட்ட நீ. ஓகே, இப்போ ஷானா பாக்ஸோடது. அது ஒரு சூப்பரான பென். ஷானா ஒரு பென் கொடுத்துருக்கா. இது நான் வச்சிருக்க பென் தான். இது அப்படியே டிசைன் பண்ணியிருக்கா. இருந்தாலும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. சரி வா, ரெடி ஆயிட்டு போக்கனிமான் பிடிக்க போகலாம். நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா? அப்போ நானும் வரேன். சந்தோஷ், சூர்யா, ஷானா 3 பேர் போக்கனிமான் வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க.